உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை மிக எளிமையாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் எமது மறுமை வாழ்வினுடைய முடிவை அல்லது மறுமை வாழ்வினுடைய இருப்பை தீர்மானிக்கக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதிலே ஒன்றுதான் அமானிதம் என்ற அந்த வார்த்தை. அமானிதம் என்று சொல்லும்போது பொதுவாக எல்லோருடைய சிந்தனையிலும் வருவது கடன் எடுத்துவிட்டு அதனை கொடுக்க வேண்டும், அது அமானிதம். ஒரு பொருளை வாங்கினால் உரிய முறையில் உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும், இது அமானிதம். இப்படியாக குறிப்பிட்ட சில விடயங்களை அமானிதம் என்று சொல்லி அந்த வார்த்தையின் ஆழமான கருத்தை, பரந்து விரிந்த அந்த கருத்தை நாங்கள் சுருக்கி விட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய குர்ஆனை பார்க்கும்போது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை, பேச்சுகளை பார்க்கும்போது அமானிதம் என்ற வார்த்தை இந்த ஓரிரு விடயங்களோடு மாத்திரம் மட்டுப்பட்டதல்ல. அமானிதம் என்பது ஒரு விரிவான ஒரு வார்த்தை. அது ஈமானோடு கூட சம்பந்தப்படுகிறது என்பதை உணர முடிகிறது. அந்த வகையில் விசேஷமாக குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியாக இரண்டு பேர்கள் இணைந்து ஒரு புதிய குடும்பத்தை ஒரு ஊரில் உருவாக்குகிறார்கள். அந்த இருவருக்கிடையில் இருக்கக்கூடிய தொடர்புக்கு பேரும் அமானிதம்தான். இதனையும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. தீனின் பிரகாரம் ஒரு பெண்ணை வழி நடத்துவதே கணவனின் மீது இருக்கக்கூடிய அமானிதம். தனது கணவன் சொல்லுகின்ற அந்த ஹக்கான தீனை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி தனது கணவருக்கு உதவியாக இருப்பது ஒரு பெண்ணுடைய அமானிதம். இந்த அமானிதம் மீறப்படுகின்ற நேரத்தில் குர்ஆன் அந்த குடும்பத்தில் யார் இந்த அமானிதத்தை மீறுகிறார்களோ அவர் அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி இருக்கிறான். அவர்கள் துரோகம் செய்பவர்கள், அமானிதத்துக்கு மாற்றம் செய்கிறவர்கள், மோசடி செய்கிறவர்கள் என்று கூட குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பியிருப்பது அருளாக, ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான். அதனால் அல்லாஹுவை ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிப்பது ஃபர்து ஐன். யாருமே அல்லாஹ்வை நேசிக்காமல் இருக்க முடியாது. அதே போன்று ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபர்து ஐன் ஆகும். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் முஹப்பத் வைப்பது, நேசிப்பதை இஸ்லாம் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறது. ஏன் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால், அந்த நேசம் இருந்தால்தான் அல்லாஹுடைய கட்டளை இந்த மனிதன் பின்பற்றுவான். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுவார். ஏன் நேசம் இல்லாமல் உள்ளத்திலே அல்லாஹுடைய முஹப்பத் இல்லை, ஆனால் வெளியால சொல்லிக் கொள்ளாரு நான் அல்லாஹுடைய பேச்சுகளை மதிக்கிறேன் என்று. இவர் உள்ளால ஒன்று, வெளியால ஒன்று. இவர் முனாஃபிக்காக இருக்கிறார். உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் இல்லை, ஆனா வெளியால சொல்றாரு நான் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறேன் என்று. இவருடைய உள் ஒன்றை சொல்லுகிறது, வெளி இன்னொன்றை சொல்லுகிறது. இவரும் முனாஃபிக்காகத்தான் இருப்பார். ஆகவே தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகிறான், முஹப்பத் என்பது, அன்பு என்பது வெளியே தென்படாத ஒன்று. ஆனால் அந்த முஹப்பத் இருக்கிறது என்பதற்கு வெளியே சில அடையாளங்கள் தெரியலாம். யாரெல்லாம் சொல்றாங்களோ நாங்க அல்லாஹோடு முஹப்பத், அன்பாக இருக்கிறோம், ரப்பை நேசிக்கிறோம் என்று சொல்றாங்களோ, ஏன் நேசிக்கிறோம்? முகவரி இல்லாமல் இருந்த எங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவன் அவன்.
இந்த சிறந்த உம்மத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தவன் அவன். எங்களுக்கு ரிசுக்கு கொடுத்து கொண்டிருப்பவன் அவன். ஆபத்துகளின் போது பாதுகாக்கிறவன் அவன். நோய்களை குணப்படுத்துகிறவன் அவன். உணவை தேடி போக முன்பே எங்களுக்குரிய உணவை தயாரித்து வைத்திருக்கிறவன் அவன். இவனை எப்படி அன்பு கொள்ளாமல் இருக்க முடியும் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை மட்டும் சொல்றதால உங்களோட முஹப்பத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. யாரெல்லாம் நாங்க அல்லாஹோட முஹப்பத் என்று சொல்லி அன்பு என்று சொல்லி வாதிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வோட முஹப்பத் இருக்குவென்றால் நபியாகிய என்னை பின்பற்ற சொல்லுங்க, நபியாகிய உங்களை பின்பற்ற சொல்லுங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நபியாகிய என்ன பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ்வை நீங்க பின்பற்றினா என்ன ஆகும்? 2 நன்மைகளை பெறுவீங்க. முதலாவது நன்மை, அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். யாரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் அந்த மனிதர்களை நேசிப்பான். இரண்டாவது, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். ரப்புடைய முஹப்பத், ரப்புடைய அன்பு, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்துகளை வழிமுறைகளை பின்பற்றுபவருக்கு கிடைக்கும். இரண்டாவது, உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு அது காரணமாக அமையும் என்கிறார். ஆகவே நாங்கள் சிந்திக்கணும், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்துகளை எவ்வளவு தூரம் நாங்கள் பின்பற்றுகிறோம். சுன்னத்துகள் என்று சொல்வது வெறுமனே சில வெளி அடையாளங்கள் மட்டுமல்ல, உருவத்தில் உள்ள சுன்னத்துகள் மட்டுமல்ல, தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னத்துகள் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வாழ்க்கையோடு எங்களுக்குள்ள தொடர்பு என்ன என்று பார்க்கணும். அந்த வகையில பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்விலே, குடும்ப வாழ்க்கையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எங்கட வீட்டில எந்த அளவுக்கு நாங்க பின்பற்றுகிறோம், அவர்களுடைய முன்மாதிரியை நாம் எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறோம் என்று பார்த்தா, அடுத்தவைகள்ல முன்னிலையில இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில 0, மஸ்ஜிதுல முன்சஃபில இருக்கிறார். வீட்டை போய் பார்த்தால் அங்க அவர் பின்வரிசையில இருக்கிறார், மஸ்ஜிதுல முன்வரிசையில நிற்கிறார். பஜாரில் அவருடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்தால் ஆகவும் பின்வரிசையில் இருக்கிறார். ரசூலுல்லாஹை விட்டும் மிகவும் தூரத்திலே இருக்கிறார். இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். ஆக இன்றைய இந்த ஹுதுபாவினுடைய சுருக்கம் என்னவென்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவோம். அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய வீடுகளிலும் கொண்டு வர முயற்சிப்போம். இதுதான் இன்றைய ஹுதுபாவினுடைய தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல தலைப்புகள்ல பேசலாம். அவர்களை ஒரு தலைவர் என்ற தலைப்பிலே பேசலாம். அவர்களை மதீனாவினுடைய அரசர் என்ற தலைப்பிலே அவரை பற்றி பேசலாம். மஸ்ஜிது நபவியுடைய இமாம் என்று பேசலாம். மஸ்ஜிது நபவியுடைய மிம்பரில் இருந்து உரையாற்றிய ஹத்தீப் என்ற தலைப்பில் பேசலாம். ஒரு உம்மத்துக்கு வழிகாட்டிய ரசூல் என்று சொல்லலாம். நபிமார்களின் தலைவர், ரசூல்மார்களின் தலைவர், சையதுல் அன்பியா வல் முர்சலீன் என்றவர்களை சொல்லலாம். அதே போன்று ஜிஹாதுடைய களத்திலே இருக்கக்கூடிய மிகச் சிறந்த முஜாஹித் என்று சொல்லலாம். ஆக சிறந்த ஹஜ்ஜி செய்த ஹாஜி என்று சொல்லலாம். மிகச்சிறந்த நோன்பு பிடித்த சாயிம் என்று சொல்லலாம். அதிகமான சதகா கொடுத்த ஒரு தர்மசாலர் என்று சொல்லலாம். அதே போன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறந்த ஒரு கணவர் என்றும் சொல்லலாம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தகப்பன் என்றும் சொல்லலாம். 3 ஆண் பிள்ளைகளுக்குரிய ஒரு சிறந்த தகப்பன் என்றும் சொல்லலாம். இப்படி பல தலைப்புகளில் உரையாற்ற முடியும். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க,
خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. திருமிதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். உங்களில் மிகச் சிறந்தவர் யார்? சிறப்பை அளக்குகிற அளவுகோல் கல்வி அல்ல. படிச்சிருக்கிறார், பட்டதாரியாக இருக்கிறார், பெரிய சம்பளம் வாங்குகிறார், பெரிய ஒரு நிறுவனத்திலே முகாமையாளராக இருக்கிறார், அல்லது பெரிய ஒரு பொருளாதார நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், பல ஏக்கர் வயல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இது ஒரு மனிதனுடைய சிறப்பை அளக்குகின்ற அளவுகோல் கிடையாது. உண்மையாக ஒரு மனிதரை அளக்குகின்ற அளவுகோல் அவருடைய வீடுதான். அந்த வீட்டிலே அவர் காட்டுகின்ற நற்பண்புகள், அஹ்லாக்குகள். அதனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, خيركم خيركم لأهله. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தன்னுடைய வீட்டில் மனைவி மக்களிடத்தில் சிறப்பாக உள்ளவர் தான் உங்களில் சிறந்தவர். ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. தங்கம் உண்மையான தங்கமா போலியானதான் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. நெருப்பால உருக்கி பார்க்கணும். இது போல ஒவ்வொரு பொருள்களையும் உண்மையானதா போலியான பார்க்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, ஒரு மிகையார் இருக்குது. ஒரு மனிதன் உண்மையான நற்குணம் உள்ளவரா, சிறந்த மனிதரா இல்லையா என்பதை அளக்குகிற அந்த அளவுகோல் தான், நற்குணத்தை அளவுகிற அளவுகோல் தான் அவருடைய வீட்டில் அவர் வாழுகிற வாழ்க்கை. வீட்டினுடைய 4 சுவர்களுக்கு மத்தியில் அவர் வாழுகிற வாழ்க்கை. அங்கிருந்து வரக்கூடிய தரவுகள் தான் ஒரு மனிதனின் உண்மையான முகத்தை காட்டும். ஒரு மனிதன் நல்லவரா கெட்டவரான்னு காட்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர்கள் யார்? தன்னுடைய மனைவி மக்களிடம் சிறந்தவராவார். இதை சொல்லிட்டு தொடர்ந்து சொன்னாங்க, வஅன கைரக்கும் லிஅஹ்லி. நான் தான் என்னுடைய மனைவிமார்களுக்கு மிகச் சிறந்த கணவர். உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் சிறந்த கணவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், தேடாம சொல்லலாம். அப்படி ஒரு கணவர் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது எப்படி சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் தான் சிறந்த கணவர் என்று சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, என்னை விட வயதில மூத்த பெண்ணோடையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். 15-20 வருடங்கள் கூடிய ஹதரத் ஹதீஜாவுடனும் வாழ்ந்திருக்கிறேன். என்னை விடவும் 45 வயது குறைந்த ஹதரத் ஆயிஷாவுடனும் வாழ்ந்திருக்கிறேன். அந்த 2 பேரையும் சுவர்க்கவாதிகளாக மாற்றி இருக்கிறேன். தன்னை விட 15 வயது மூப்பான ஹதரத் ஹதீஜாவுடன் வாழ்ந்து அவர்கள் மரணிக்க முன்னே சொன்னாங்க, ஹதீஜா ஃபில் ஜன்னா, என்னுடைய மனைவி ஹதீஜா சுவர்க்கம் என்றாங்க. தன்னை விட 45 வயது இளமை ஹதரத் ஆயிஷாவுக்கு. 45 வயதுன்னா பாருங்க, அவர்களுடைய உணர்வுகள், ஆசைகள், தொடர்புகள், விருப்பங்கள், பேச்சுவார்த்தைகள், எவ்வளவு முரண்பாடுகள் அங்கு தோண்டி இருக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் இருவருக்கும் இடையில உண்டாகி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவோட வாழ்ந்துட்டு சொல்றாங்க, ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷாவும் சொர்க்கத்தில. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய விரோதிகள் என்று குர்ஆன் சொல்லுது யார? யூதர்களை சொல்லுது. ஆக மோசமான விரோதிகள் யூதர்கள். லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவா லில்லதீன ஆமனுல் யஹூத். மூமின்களுக்கு மிக கடும் விரோதிகளாக பார்ப்பீங்க. யாரை என்றால் யூதர்களை பார்ப்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த யூத மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்தாங்க. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடையும் வாழ்ந்து ஹஜ்ரத் சஃபியாவையும் சொர்க்கவாதி ஆக்குறாங்க. வயதில மூத்த ஹதீஜாவை முடிச்சு அவங்களையும் சொர்க்கவாதி ஆக்குறாங்க. வயதில குறைந்த ஹதரத் ஆயிஷாவை திருமணம் செய்து அவர்களையும் சொர்க்கவாதி ஆக்குறாங்க. தன்னுடைய மிக கடும் விரோதியான ஒரு இனம், யூத இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவரையும் சொர்க்கவாதியாக மாற்றுகிறார்கள் என்றால் இது பெண்களிடத்தில் இருந்த சிறப்பல்ல. ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு காட்டுறாங்க, பிரச்சனை இருக்குது ஆண்களோட கையில, பிரச்சனை இருக்குது பெண்கள கையில அல்ல, மனைவியில அல்ல பிரச்சனை,
வயதிலே அல்ல பிரச்சனை, குடும்பத்திலே அல்ல பிரச்சனை, கோத்திரத்திலே அல்ல பிரச்சனை, கல்வியிலே அல்ல பிரச்சனை, வழி நடத்துகிற ஒன்னில தான் பிரச்சனை இருக்குது. ஒரு பெண்ணை வழி நடத்துறதுக்கு காசால வழி நடத்த முடியாது. காசால வழி நடத்த போனீங்கன்னா அவள் ஏமாத்திட்டு போயிடுவாள். வீட்டால வழி நடத்த முடியாது. வீட்டை காட்டி ஏமாத்துறவங்க ஏமாந்து போறாங்க. அழகால வழி நடத்த முடியாது. ஒரு பெண்ணை வழி நடத்துறது அஹ்லாக்கால, நல்ல குணத்தினால வழி நடத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எப்படி அவர்களால் சாத்தியப்பட்டுச்சு? அது எப்படி அவர்களால் சாத்தியப்பட்டுச்சு? நாங்க இப்ப மிக நுணுக்கமாக பார்க்கணும். நாங்க துனியாவுடைய எல்லாத்தையும் கொடுக்கிறோம். வீடு இல்லை என்று சொல்லும் போது வீடு கொடுக்கிறோம், காசு கேட்கும் போது காசை கொடுக்கிறோம், ஆடை கேட்கும் போது ஆடையை வாங்கி கொடுக்கிறோம், நகைகளை வாங்கி கொடுக்கிறோம், பிரயாணங்கள் அழைத்து செல்கிறோம். பல லட்சம் அல்ல, பல கோடி பணத்தை செலவழித்தும் ஒரு நல்ல கணவராக ஆக முடியாமல் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு நல்ல கணவராக ஆனாங்க? இவ்வளவு ஒரு சிறந்த நபியை எங்களுக்கு முன்னால வைத்துக்கொண்டு நாங்கள் பிழையாக வாழ்ந்துட்டு போனா குற்றவாளிகள் நாங்க தான். மிக தெளிவாக புரியுது. நாங்க எதையெல்லாம் கொடுத்து மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தினாமோ அவைகளை கொண்டு திருப்திப்படுத்துவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமாக கொள்ளல்ல. துனியாவை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டேன் என்று திருப்தியாக இருக்கல்ல. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்தாங்க. இப்ப நாங்க யோசிப்போம், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்தாங்களே. அவர்கள் 9 பேருக்கும் கொடுத்த வீடு எங்களோட ஒரு ஆளுடைய வீட்டோட சைஸ். அவர்களுடைய வீட்டினுடைய அளவை குர்ஆன் சில இடங்களில் அறைகள் என்று சொல்லுது, வீடு என்று சொல்லல, ரூம்ஸ். அல் ஹுஜராத் குர்ஆனில் ஒரு சூறாவை இருக்குது, அறைகள், ரூம்கள் என்று குர்ஆன்ல இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் அறைகள் என்று சொல்லுகிறான். சில இடத்துல புயூத்துன் நபி, நபிகளாரின் வீடுகள் என்றும் சொல்லுகிறான். அந்த வீடுகளுடைய சைஸ் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை கொடுத்த வீட்டுடைய சைஸ், ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு கொடுத்திருந்த வீடு 4 கபறுகள் தோன்ற அளவுக்கு தான் அந்த வீடு. ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுதால் மற்றவருடைய காலை தள்ளி வைத்துவிட்டு தான் சுஜூதுக்கு போகணும். அந்த வீட்டுக்குள்ளதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா அடக்கப்பட்டிருக்குது. அந்த வீடு 2 மாடி அல்ல, 3 மாடி அல்ல. ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பஸராவில் இருந்து மதீனாவுக்கு வரும்போது எனக்கு வயது 11. அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அப்படியே இருந்துச்சு, உடைத்து மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கல்ல. இந்த கையை உயர்த்தினால் அன்னாருடைய வீட்டு கூரையில இந்த கைப்படுது. 11 வயது சிறுவன் அவருடைய கை கூரையில படுகுதுன்னா உலகத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டோட நிலைமை என்ன? ஹஸனுல் பஸரியின் மாணவர்கள் கேட்கிறாங்க, அந்த வீட்டு கூரையில என்ன போட்டு இருந்தாங்க? ஈத்தம் ஓலைகளை வைத்து மேலால வைக்கோல பரத்தி இருந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, நான் தான் சிறந்த கணவர் என்று. சில சந்தர்ப்பங்களில 2 மாதங்களுக்கு வீட்டில அடுப்பே எரியாது. ஹஜ்ரத் ஆயிஷாவே சொல்றாங்க, 3 தலைப்புறைகள் கண்டோம், யாருட வீட்டிலையும் அடுப்புகள் எரியல. என்னப்பா சாப்பிட்டீங்க? 2 கருப்புகள். ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தோம். ஒரு நாள் மக்ரிப் நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறைச்சி துண்டொண்ட வெட்டி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பெண் வந்திருக்கிறார், ஹயாத்து சஹாபால கூட இருக்குது. அவ சொல்ற, ஆயிஷா விளக்க பத்த வச்சு அந்த வெளிச்சத்துல மாமிசத்தை வெட்டுங்கன்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, விளக்கு பத்த வைக்கிறதுக்குரிய எண்ணெய் அந்த ஜமான்ல இந்த மண் எண்ணெய் எல்லாம் இல்லை, ஜெய்தூன் அந்த எண்ணெயில தான் விளக்குகள் பத்த வைப்பாங்க. ஜெய்தூன் எண்ணெயில அந்த எண்ணெய் இருந்திருந்தா அதை குடிச்சாவது பகலில் இந்த இடுப்பை நேரையாக்கி இருப்பேன்.
இந்த வீட்டுக்குள் இருந்து கொண்டுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறந்த கணவர் நான் தான் என்று. இந்த வீட்டுக்குள் இருந்து சொல்றாங்க. சில நேரங்களில் நல்ல ஆடைகளை உடுத்திருப்பாங்க, பச்சையான ஆடைகளை உடுப்பாங்க, அது ஒரு தனி அழகு. சில நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்பு இருக்காது, சஹாபாக்கள் ஜுப்பாக்களை இரவலாக எடுத்து அதை அணிந்து கொண்டு தொழுகைக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்குள் இருந்து சொன்னாங்க, நான் தான் சிறந்த கணவர் என்று. நம்முடைய பார்வையில சிறந்த கணவர் அல்ல. நாம் விளங்கினோம், உலகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தினா தான் சிறந்த கணவர் என்று. ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு வைத்துக் கொண்டு கொடுக்காமல் அல்ல, துனியா அவ்வப்போது எவ்வளவு கிடைத்ததோ, ஹலாலாக கிடைத்ததோ அதை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்கள். இல்லாத போது பொறுமையாக இருக்கவும் கற்பித்தார்கள். அப்ப எதை வச்சு அவங்க சொன்னாங்க, நான் தான் சிறந்த கணவர் என்று? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் நாங்கள் எல்லாம் கவனம் செலுத்தாத பகுதி. எதை வைத்து சொன்னாங்க தெரியுமா? மறுமைக்குரிய மனைவியாக, மறுமையிலும் தன்னுடைய சுவர்க்கத்தில் வாழ்வதற்கு தகுதி பெறும் மனைவியாக அந்த மனைவிமார்களை தயார் செய்தார்கள். எப்படி தயார் செஞ்சாங்க? முதலாவது அவர்களை இபாதத்தில் தொடர்பு படுத்தினாங்க. எல்லா மனைவிமார்களும் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. யாருக்கும் தஹஜ்ஜுத் மிஸ் ஆகாது. 9 பேரும் தஹஜ்ஜுத்துக்கு எழும்பிடுவாங்க. ஒரு நாள் கொஞ்சம் தஹஜ்ஜுத்துக்கு வழமையாக எழும்புற நேரத்தில் இருந்து பிந்தி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளவு ஆத்திரம் தெரியுமா? புகாரியில் இடம் பெறுகிறது, மையூகிலு ஸவாஹிபல் ஹுஜராத், இந்த ரூம்கள்ல தூங்குற பெண்களை எழுப்பிவிட யாரு தயார்னு கேட்டாங்க. தட்டி விடுங்க தஹஜ்ஜுதுக்கு. ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆখিরা, உலகத்தில் அழகாக உடுத்து போகும் எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாக கடந்து செல்வாங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுத் எழுப்பினாங்க. எந்த ஒரு ஃபர்து தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளும் அவர்களுக்கு தவறினதில்லை. சுனனுன் நசாயில இருக்குது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு இந்த ஹதீஸ் பிந்தி தான் கேள்விப்பட்டுச்சு. யாரு லுஹருடைய முந்தின சுன்னத்துகள் 4 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாகி விடுவண்டி. அந்த ஹதீஸ் எப்ப இந்த காதில விழுந்துச்சோ அன்றில இருந்து லுஹருடைய முந்தின சுன்னத் எனக்கு தவறவே இல்லை. இதுதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த சொத்து. மனைவிமார்களுக்கு இந்த சிறப்புகளை சொல்லி ஊக்கப்படுத்தினார். முதலாவது இபாதத், இரண்டாவது பார்த்தீங்கன்னா இல்ம், அறிவை கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க. எந்த கல்வி? யாரை பற்றி கட்டாயம் அறிய வேண்டுமோ அந்த ரப்ப பற்றிய கல்வி. மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா ஆக இளமையான மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களிடம் இருந்த கல்வி, அறிவு, ஞானத்தை பார்த்தீங்கன்னா திகைப்படைஞ்சு போவோம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதா. எப்படிப்பட்ட காலம்! குர்ஆனை புத்தக வடிவில், நூல் வடிவில் ஒன்று சேர்க்கப்படாத காலம், வஹீல் இறங்கிக் கொண்டிருக்கிற காலம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் 19 பேர் குர்ஆனை மனனம் செய்ததாக இமாமுல் ஹரமைன் அவர்களுடைய தகப்பன் இமாம் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. அந்த 19 பேர்களில 17 பேர்கள் ஆண்கள், 2 பேர் பெண்கள், ஒரு பெண் ஹதரத் ஆயிஷா. அந்த ஜமானில முழு நேர மதரசா இல்ல, பாட்டை மதரசா இல்ல, ஸ்கூல்களோட தொடர்பு பட்ட மக்தபுகள் இல்ல, மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள் இல்ல. எங்க குர்ஆனை மனனம் செஞ்சாங்கண்டா அந்த வீடு மதரசாவாக மாற்றப்பட்டிருந்து கணவர் கொடுத்த உற்சாகம். ஹதரத் ஆயிஷா வீட்டுக்குள்ளேயே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக மாறிவிட்டார். கணவர் உருவாக்கிய மனைவி.
ஹதீசுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா 2220 ஹதீசுகள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனனமிட்டு அதனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் சின்ன சின்ன ஹதீசுகள் அல்ல, சிறப்புகளோடு சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் மட்டுமல்ல, சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பாரமான ஹதீசுகளை மனனமிட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. இதனால்தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாக்கிம் நைசாபூரி அவர்கள் குறிப்பிடுறாங்க, எங்கட ஷரியத் இருக்குது, மார்க்க சட்ட திட்டங்கள், இவைகளில் 4இல் 1 ஹதரத் ஆயிஷா அறிவிச்ச ஹதீசுகளால் உருவாக்கப்பட்டது என்றாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் முஃப்திகள் அல்ல, சஹாபாக்கள் எல்லோரும் ஃபத்வா கொடுக்கிறவங்க அல்ல. ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஅலாமுல் முவக்கியில் எழுதுறாங்க, சஹாபாக்கள் 132 பேர் தானாம் ஃபத்வா கொடுக்கிற தகமையுள்ளவங்களாக இருந்தாங்க. 132 பேர். இந்த 132 பேர்ல 22 பெண்கள் இருந்தாங்க. அந்த 132 பேரையும் 7 குழுவாக பிரிச்சிருக்கிறாங்க. அதிகமாக ஃபத்வா கொடுத்தவங்க, குறைவாக ஃபத்வா கொடுத்தவங்க. அதில முதல் நம்பர்ல இருக்கிறவங்க 7 பேர். 6 பேர் ஆண்கள், ஒருவர் ஒரு பெண். அந்த ஒருவர் தான் ஹதரத் ஆயிஷா. 24 பெண்களில 6 பேர்கள் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள், முஃப்திகளாக உருவாக்கிட்டு போனாங்க. எந்த யூனிவர்சிட்டிக்கும் போனதில்லை, எந்த ஸ்கூலுக்கும் போனதில்லை, எந்த அரபிக் காலேஜுக்கும் போனதில்லை. அவர்கள் இந்த தகமை அடைந்தது வீட்டு கல்வியினால, வீட்டு தாலீம். எல்லா கிராத்துகளிலும் திறமை, 7 கிராத்துகளிலும் அவர்களுக்கு ஓத தெரியும். எந்த ஆயத்தை சொன்னாலும் தஃப்சீர் செய்கிற முஃபஸ்ஸிராவாக கூட ஹதரத் ஆயிஷாவை உருவாக்கிவிட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவும் அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள்? 9 வருஷம்தான். 9வது வயதில திருமண வாழ்வில இணைஞ்சாங்க. 18வது வயதில் விதவையாக போயிட்டாங்க ஹதரத் ஆயிஷா. 9 வயதில். இந்த 9 வருடங்களும் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டில் இருக்கிறது கிடையாது. திங்கட்கிழமை மாத்திரம்தான் ஹதரத் ஆயிஷாவோட வீட்டுக்கு வருவாங்க. மற்ற நாட்களில் ஏனைய மனைவிமார்களின் வீடுகளுக்கு மாறி மாறி போய் கொண்டிருப்பாங்க. வாழ்ந்தது 9 வருடங்கள். அதுவும் வீட்டுக்கு வந்தது வாரத்தில் ஒரே ஒரு நாள். இந்த ஒரே ஒரு நாள் மனைவியோடு இருந்து அந்த மனைவிக்கு கொடுத்த வழிகாட்டல் இவ்வளவு பெரிய கல்வியை அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறது என்றால், கணவர் தனது அமானிதத்தை நிறைவேற்றி மனைவிமார்களை சுவர்க்கத்துக்கு தயாரித்திருக்கிறார்கள். இந்த வெளிரங்க கல்வியை மாத்திரம் கொடுத்து முடிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடன் தன்னுடைய மனைவிமார்களை நெருக்கி வைக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் சீராக இருந்தது. ரப்பை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எந்த தேவையையும் ரப்பிடம் கேட்டு அடையலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் தான் பிரச்சனை வரும்போது அங்கே ஒரு மனைவிக்கு செய்து வருகிறது, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று. ஹதீஜாவுக்கு செய்தி வருகிறது, அல்லாஹு யுக்ரீகி சலாம், ஹதீஜா ரப்பு உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களுடைய சொர்க்கம் தயாராகி விட்டது என்று செய்தி வருகிறது. மறுபக்கம் ஹதரத் ஆயிஷாவுக்கு, ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யுக்ரீகி சலாம், இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார். ரப்போட எவ்வளவு நெருக்கி வச்சான். முஸ்னதுல் இமாம் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது, ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹதரத் உமரின் மகள், ரசூலுல்லாஹ்வின் மனைவி, ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒரு தலாக் கொடுத்தாங்க, அல்லது தலாக் கொடுக்கிறதுக்கு உறுதியான தீர்மானம் எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் போன்ற ஒரு சிறந்த குணசீலர், ஒரு நற்குணசீலர், ஒரு சிறந்த மனிதரை இழப்பதென்பது சாதாரண ஒரு கணவனை இழப்பது போலல்ல. அது பாரிய ஒரு இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஹதரத் ஹப்ஸா ரப்போடு தொடர்புள்ளவர். இவர்கள் தலாக் சொன்னதனால சமாதானம் பேசுவதற்கு ஹதரத் அபூபக்கர் வரல, தகப்பனான ஹதரத் உமர் வரல, நண்பரான ஹதரத் உஸ்மான் வரல, ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் வரல. முஸ்னத் இமாம் அஹ்மதுல பதிவாகுது,
ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியை தலாக் சொல்ல போறாங்க அல்லது தலாக் சொல்லிட்டாங்க. ஹதரத் ஜிப்ரீல் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ராஜி ஹப்ஸா, ஹப்ஸா நாயிகே நீங்க தலாக் சொன்னதாக அறிகிறோம், அவரை திருப்பி எடுத்துக்கோங்க, அவரை மீட்டி எடுங்க. ஒரு முறை தலாக் சொல்லி இருந்தால் உங்களுக்கு மீட்டி எடுக்கலாம், தலாக் ரஜ்இ. அல்லது தலாக் சொல்வது என்ற முடிவெடுத்திருந்தால் அந்த முடிவை மாற்றி விடுங்கள், ஹதரத் ஹப்ஸாவை மீட்டெடுங்கள். விசேஷமா உலகத்தில் எத்தனையோ தலாக் நடக்குது, ஹப்ஸாவுக்கு மட்டும் வானத்திலிருந்து செய்து வருகிறது. ஹப்ஸா நபியா? இல்லை, நபி அல்ல. ஹதரத் ஹப்ஸாவுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த தகவல் அவருக்காக ஏன் வருகிறதென்றால் அதுக்குரிய காரணத்தை சொன்னாங்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? அவ படிச்ச ஒரு பெரிய கல்விமான், ஊரில் முக்கியமான ஒருத்தர், முக்கியமான பதவியில் இருக்கிறவரே, உமருடைய மகள் என்றெல்லாம் சொல்லல. அவருக்கு இருக்கிற 2 தன்மைகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முதலாவது, அவர் அதிகமான சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறார். அதிகமாக நோன்பு பிடிக்கிற பெண்மணி. அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுகிற ஒரு பெண்மணி. இந்த 2 தன்மைகளும் ரப்புக்கு பிடிச்சிருச்சு. ரப்பு முடிவு செஞ்சிட்டான், வஇன்னஹா ஸௌஜத்துக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலேயும் ஹப்ஸா உங்களுக்கு மனைவி என்று. இதுதான் அமானிதம். மனைவியை சுவர்க்கத்துக்குரிய ஒரு பெண்ணாக தயாரித்து விட்டு கபருக்கு போகிற கணவரே அமானிதம் பேணும் சிறந்த கணவர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையில சொல்லி காட்டினாங்க. உலகத்தை மாத்திரம் கொடுத்து அதிலே சந்தோஷப்படுத்தி நீங்கள் நிம்மதி அடைந்து விட்டு நீ எங்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று போகிறவர்கள் துரோகிகளை போன்றவர்கள் என்பதை தான் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் நினைப்பாங்க ரசூலுல்லாஹ் சாதிப்பாங்க, எங்கட வீட்டில் சாதிக்கலுமா? ரசூலுல்லாஹ்ட பெண்கள் சொல்றதை கேட்பாங்க, எங்கட வீட்டில் உள்ளதுகள் கேட்குமா? எங்களை இப்பவே நிராகரித்தாச்சு, நாங்க வாயை திறக்க பொத்துங்கன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு எப்படி தீன சொல்ற? அதுக்குத்தான் அழகான வழிமுறையை காட்டினாங்க. யாருக்கும் மார்க்கத்தை கொடுத்து நல்லவர்களாக மாற்ற நீங்க விரும்பினா அது உங்க மனைவியாக இருக்கட்டும், எவ்வளவு கடினமான ஒருத்தியாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அதற்குரிய வழி என்ன தெரியுமா? நல்ல பண்புகளோட இரக்கத்தோட நடந்துக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை வென்று அவர்களை பிடித்தது எதனால என்றால் அவர்களை தன்னோடு இணைத்து வசப்படுத்தி வசீகரமாக்கி கொண்டது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பினால. அன்பால ஒருவரை வசீகரப்படுத்துறது போல வேறு எதாலையும் வசீகரப்படுத்த இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பிறகு ஹதரத் ஆயிஷாவிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, இளம் பெண், நீண்ட வயது இடைவெளியோட வாழ்ந்த பெண், உங்களோட கணவரை நீங்க எப்படி கண்டீங்க? அவங்களோட குணம் எப்படி இருந்துச்சு? ஹதரத் ஆயிஷா என்ன தெரியுமா சொன்னாங்க? கான லையினன் சஹலன், என்ற கணவர் ஒரு பயங்கரவாதி போல வீட்டிலே அடக்கியாலும் ஒரு மனிதனாக இருக்கல்ல, மிகவும் சாஃப்டான, மிக மிருதுவான குணமுள்ளவராக அனைவரையும் மதித்து பேசுகிற ஒரு மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதனாலதான் தாரீഖில் இருக்குது 11 பெண்களோட இருந்தாங்க, 11 குடும்பங்கள் இருந்து வந்தவங்க, 11 வகையான குணமுள்ளவங்க. எந்த ஒரு மனைவிக்கும் கை நீட்டி அடித்த சரித்திரமே இல்லை. அனைவர்களையும் வசப்படுத்தினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தினாங்க. ஹதரத் ஆயிஷா தொடர்ந்து சொல்றாங்க, என் கணவர் எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்தால் சர்வதிகாரி போல நடக்க மாட்டாங்க. சாப்பாட்டை கையில கொண்டு வைத்து கொடுத்துடணும், தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கணும், ஆடையை கழுவி கொடுக்கணும். அவர் ஒரு அதிகாரி போல, நாங்க வேலைக்காரி போல. அப்படி அல்ல என்ற ரசூலுல்லாஹ். வீட்டினுடைய கதவு திரை மூடப்பட்டால் உள்ளே வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. கானஃபி மிஹ்னதி அஹ்லிஹி, மனைவியிட எல்லா வேலைகளையும் பங்கெடுப்பாங்க.
ஆட்டில பால் கறக்கிறதும் அவங்கதான், செருப்பு பீண்டால் அதை தைக்கிறதும் அவங்கதான், உடுப்பு கிழிந்து போனால் அதை தைக்கிறதும் அவர்கள் தான், ஆடைகளை கழுவுவதும் அவங்கதான். ஆனா பாங்கு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்க நிதானமாக சிந்திச்சு பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் வேலை செஞ்சாங்க? ஹதரத் ஆயிஷா பாய்காட் பண்ணினாங்களா? எனக்கு வீட்டு வேலைகளை தனியாக செய்ய இயலாது, நீங்களும் வாங்க. எனக்கு சமைக்க இயலாது, நீங்களும் வாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வீடல்ல, 6 கறி சமைக்கிற வீடல்ல, அதிகமான காலம் வீட்டுல சமைக்கிறதே இல்லை. வேர்வை போற அளவுக்கு பெரிய வீடல்ல, இந்த வீட்டை கூட்டுறதுக்கு 3 கபரு தோன்ற அளவுக்கு சின்னொரு வீடு. இந்த வீட்டில கணவருடைய உதவி தேவையே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஏன் வேலை செய்தார்கள் தெரியுமா? அந்த ஒவ்வொரு வேலையும் மனைவிக்கு சைக்கினையை கொடுத்தது. நீ வேலை செய்வது நான் வேலை செய்யறது போலதான், நான் உன்னை உள்ளத்தால் நேசிக்கிறேன். அன்பை இந்த ஹிதுமத்துகளினால் மனைவியோடு பகிர்ந்து கொண்டாங்க. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்று ஒரு சிறந்த கணவராக மாறுவதில் இருந்த ரகசியம். ஆகவே இந்த நற்குணத்தை நாங்கள் அனைவர்களும் வீட்டிலே கொண்டு வர முயற்சிப்போம். கடைசியாக இந்த வெற்றியை அடைவதற்கு அல்லாஹ் 3 புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்தான் குர்ஆனில. இந்த 3 புத்திமதிகளையும் மௌத்தாகும் வரைக்கும் வாழ்க்கையில கடைபிடிப்போம். முதலாவது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், மன்னிப்பை கையில் எடுங்கள். மன்னிப்பை கையில் எடுங்கள். ஹுதில் ஆஃபு, மன்னிங்க. எல்லா தவறுகளையும் மன்னித்துக் கொண்டே இருங்க. ஒரு சஹாபி அவருடைய அடிமைக்கு அடிக்கிறத பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். ஏப்பா அடிக்கிறீங்க? சொல்றத கேட்கிறல்ல யார் ரசூலுல்லாஹ், மன்னிச்சிரு அப்பான்னா. மன்னிச்சா திரும்ப தவறு செய்வானே, திரும்ப மன்னிங்க. அப்படி எத்தனை தடவை மன்னிக்க யார் ரசூலுல்லாஹ்? ஒரு நாளைக்கு 70 தடவை எழுமன்னா மன்னிங்கண்ணா. அடிமைக்கு சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 தடவைகள் மன்னிக்க முடியும் என்றால் மன்னிங்க. இப்ப மனைவி எத்தனை தடவை மன்னிக்கணும்? மன்னிப்பை கையில் எடுங்க. 2வது சொன்னாங்க, கோபம் வந்தா உங்களுக்கு நலவு சொல்ல மாட்டோம், நல்லதை செய்ய மாட்டோம்னு ஒதுங்கி இருக்காதீங்க, நல்லதை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லதை ஏவிக்கொண்டிருங்க. 3வது கட்டம், உங்களை புரியாதவர்கள், எதிர்காலத்தில் இதனால் ஏற்படக்கூடிய நலவுகளை புரியாதவர்கள் முட்டி மோத வருவார்கள். அவர்களை ஒதுக்கி விடுங்கள். அவர்களுடைய செயல்களை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். அரில் அனில் ஜாஹிலீன். இந்த 3 பண்பாடுகளையும் எடுப்போம். மன்னிப்பை கையில் எடுப்போம். மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு குறுக்காக நிற்பவர்களை கண்டுகொள்ளாமல் பயணிப்போம். எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் பெற்று வருவோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களது வாழ்க்கையும் சிறப்பாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்துல் முஸ்லிமாவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஈருலகத்திலும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. சிறப்பான ஒரு ரசூலுடைய உம்மத்தில் எங்களை படைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். வாழ்க்கையில் எஞ்சிய பகுதியாவது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை இயன்றளவு பின்பற்றி அவர்களுடைய வழியிலே பயணிக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக.